வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். இன்றைக்கி நம்ம ஜாலி ட்ரிப்பில் பார்க்க போகிறது வயநாடு. இப்போ நம்ம வந்து வயநாடு தான் போயிட்டுருக்கோம். வயநாடு நம்ம எப்படி போகிறோம் அப்படின்னா வெல்லூர், கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூர், தென் மைசூர் போயிட்டு இன்றைக்கி நைட் வந்து மைசூரில் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். மைசூரில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம வயநாடு கிளம்ப போகிறோம். வயநாட்டில் தான் நம்ம ஃபுல் ட்ரிப்ஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து தென் ஊட்டியிலேருந்து நம்ம சென்னை ரிட்டர்ன் ஆக போகிறோம். ஸோ இந்த ட்ரிப் வந்து உங்களுக்கு என்ஜாயபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட உங்களுடைய வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வயநாடு போயிட்டுருக்கோம். வயநாடு ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை பெங்களூர் நேஷ்னல் ஹைவேஸில் நம்ம இருக்கிறோம். காஞ்சிபுரம், வெல்லூர், கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூர், அதுக்கப்புறம் மைசூர். நம்ம பிளான் படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மைசூரில் வந்து நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். ஆல்ரெடி ரூம்லாம் போட்டாச்சு. ஸோ மைசூரில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் கிளம்பி நம்ம வயநாடு போக போகிறோம். வயநாடில் உள்ள முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ்லாம் இப்போ நீங்களும் பார்க்க போகிறீங்க. மைசூரில் இன்றைக்கி நாங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருக்கிறது பேலஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் எவ்வளோ ஏர்லியராக போவோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அது பார்க்க முடியும். மைசூரில் வேறு சில இடங்கள் பார்க்க முடியுதான்னு எனக்கு தெரியல. கூடுமான வரைக்கும் என்ன பார்க்க முடியுதுன்ட்டு பார்க்கலாம். பொதுவாக இதுமாரி அவுட்டிங் போகும்போது ஃபுட்டு நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா வெளியில் என்னதான் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல ஒரு சீனரிக்கான ஒரு இடத்துல வச்சு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் எப்போயுமே அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது நம்மளால் செஞ்சு எடுத்துக்க முடிஞ்சதுன்னா நாங்கள் மேக்ஸிமம் செஞ்சு எடுத்துகிட்டு தான் போவோம். ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து இட்லி ரெடி பண்ணியிருக்காங்க என் ஒய்ஃபு. ஸோ இப்போ நாங்கள் அதை எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ ஒரு நல்ல இடம் பார்த்துட்ருக்கோம். மார்னிங் ஒரு 5:30க்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோம். ஸோ ஒரு நல்ல லொக்கேஷன் கிடச்சிதுன்னா நாங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம்.
இருக்கோம். சரி நல்ல பசி எடுத்துருச்சு. இப்போ மார்னிங் 8:30 ஆகுது. சரி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வீட்டிலேருந்து இட்லி கொண்டு வந்துருக்கோம். பொதுவாக நாங்கள் வெளியில் அதுமாதிரி அவுட்லெட்ஸ்லாம் இட்லி கொண்டு வந்துருவோம். ஏதாவது ஒரு டைமாவது வெளியில் இதுமாரி சாப்பிடும்போது ஹோட்டலில் சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதனால் இது இடையில வந்து நாங்கள் வடை வாங்கிட்டோம். வடையை பாருங்கள், நல்ல பெரிய வடை நல்லா சூடாக போட்டு கொடுத்தாங்க நமக்காக. ஸோ வீட்டிலேருந்து இட்லி சட்னி கொண்டு வந்துருந்தோம். ஸோ சாம்பார் அவங்க கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கிருஷ்ணகிரி வந்துட்டோம். இந்த இடம் தான் சென்னை, சேலம் அண்டு பெங்களூர் இது மூணையும் பிரிக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடம் தான். இங்கேருந்து நீங்கள் லெஃப்ட்டில் போனீங்கன்னா சேலம், ரைட் சைட் போனீங்கன்னா பெங்களூர். இந்த இடத்துல நம்ம ரைட் எடுத்துக்கணும். இப்போ நம்ம பெங்களூர் வந்துட்டோம். ஸோ மார்னிங் வந்து 5:30க்கு நம்ம சென்னையில் கிளம்பணும். இடையில சின்ன ரெஸ்ட் பிரேக் கொடுத்துட்டு இப்போ வந்து எக்ஸாக்டாக வந்து 11:30க்கு பெங்களூர் நம்ம ரீச் பண்ணியிருக்கிறோம். ஸோ மைசூர் இங்கேருந்து எப்படியும் ஒரு நியர்லி 160 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ பார்க்கலாம் எத்தனை மணிக்கு நம்ம ரீச் ஆகிறோம். ஓகே பாய். இப்போது பெங்களூர்லேருந்து நம்ம மைசூர் ரோடு வந்து கட் பண்ணிட்டோம். இது பேர் நைஸ் ரோடுன்னு பேர். பெங்களூருக்குள்ளார நீங்கள் என்ட்ரு ஆகும்போது ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த டோலை தாண்டி பெங்களூர், அதாவது பெங்களூர் பார்டரோட டோல் அது. அங்கே அந்த பெங்களூர் டோலை தாண்டி வந்தீங்கன்னா பெங்களூர் சிட்டிக்குள்ளார என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைஓவர் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அது உள்ளுக்குள்ளார சிட்டிக்குள்ளார போகிறது, டிராஃபிக்கில் மாட்டாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு சிட்டிக்குள்ளார எலக்ட்ரானிக் சிட்டியில் ஸ்டார்ட் ஆகும். அது சில்க் போர்டுகிட்ட போய் என்ட்ரு ஆகும் முடியும். நீங்கள் அதில் ஏற வேண்டியதில்லை மைசூர் போகிறதா இருந்ததுன்னா. ஸோ ரெண்டாவது டோல் ஒன்று இருக்கும். அதாவது அந்த ஃப்ளைஓவர் மேலே ஏறுறதுக்காக உள்ள டோல் இருக்கும். நீங்கள் அந்த ஃப்ளைஓவரில், அந்த டோலில் நீங்கள் டிக்கெட் எடுக்க வேண்டாம். டிக்கெட் எடுக்காமல் மேலே ஃப்ளைஓவரில் ஏறாமல் சர்வீஸ் ரோடு லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்கும். அந்த சர்வீஸ் ரோடை ஒட்டினாப்லேயே நீங்கள் போனீங்கன்னா மைசூர் ரோடு, பனார்கட்டா போகிற ரோடு வந்து கட் ஆகும் லெஃப்ட் சைடில். அந்த ரோட்டில் தான் இப்போ நம்ம திரும்பி அந்த நைஸ் ரோட்டில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். இதில் போயிட்டு இது நேராக மைசூர் ரோட்டில் போய் ஜங்ஷன் ஆகும் இந்த ரோடு. இதில் போனீங்கன்னா நீங்கள் பெங்களூர் சிட்டிக்குள்ளார போகாமல் டிராஃபிக் அவாய்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் டைம் ரொம்ப அதிகமாகும். டைம் ரொம்ப இது சேவ் ஆகும் இந்த பைபாஸில் போனீங்கன்னா. லெஃப்ட்டில் பார்க்குறது தான் வந்து கனகபுரா ரோடு. ஆக்சுவலாக நீங்கள் மைசூர் ரோடில் வந்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பனார்கட்டா ரோடு லெஃப்டில் கட் ஆகும். அதில் நீங்கள் போகக்கூடாது. திரும்ப செகண்ட் வந்து கனகபுரா ரோடு, அதுலேயும் நீங்கள் போகக்கூடாது. அப்புறம் நெக்ஸ்ட்டு தான் வந்து மைசூர் ரோடு வரும். இப்போ நம்ம நைஸ் ரோட்லேருந்து டேக் லெஃப்ட்டு. இதை பாருங்கள், இதுதான் வந்து மைசூர் போகிறதுக்கு. இந்த இடத்துல வந்து
லெஃப்ட் வந்து திரும்பணும், ஸ்ட்ரெயிட்டாக போயிடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா தும்கூர் போகிறது, அது லெஃப்டில் மைசூர் எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து பெங்களூர் டு மைசூர் ரோட்டில் இருக்கிறோம். நியர்பை ஸ்ரீரங்கப்பட்டினம் கிட்ட இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. சரி லஞ்ச் சாப்பிட்லான்னு வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம அடையார் ஆனந்த பவன் இங்கே இருக்குது. ஸோ அங்கே லஞ்ச் போக போகிறோம். வாங்க போகலாம். சவுத் இந்தியன் தாலி ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஏடிபியில். ஸோ வந்திருக்கு ஃபுட்டு, எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. மோர் கொடுத்துருக்காங்க, தயிர் இருக்குது, மோர் குழம்பு, சாம்பார், அப்புறம் பொரியல், பருப்பு பொரியல் மாதிரி இருக்குது, பொட்டேட்டோ ஃப்ரை இருக்குது, அப்புறம் குருமா இருக்குது, பூரிக்கு கொடுத்துருக்காங்க, மோர்லாம் இருக்குது, ஒரு வடை வச்சுருக்காங்க, அப்புறம் கீரை மசாலா இருக்குது, கூட்டு இதை வச்சுருக்காங்க, ரசம் இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்வீட் சக்கரை பொங்கல் மாதிரி இருக்குது. இதுதான் இங்கே கொடுத்துருக்குற மெனு. ஸ்வீட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரவா பொங்கல் மாதிரி இருக்குது. ஃபைன் டேஸ்ட், ஃபைன். ஒவ்வொரு டிஷ்ஷாக நம்ம சாப்பிட்டாங்க. நம்ம பூரி சாப்பிட்டு பார்ப்போம். இது ஏதோ குருமா மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே பொதுவாக நம்ம ஊர் டேஸ்ட் மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உப்பு அதிகமாக இருக்குது, டேஸ்ட்டு பரவாயில்ல. ஜென்ரலாக வந்து கர்நாடகாவில் நம்ம ஊர் டேஸ்ட் மாதிரி இருக்காது, எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் மெயினாக ஈகராக இருக்கிறது வந்து சாம்பார் தான். ஏன்னா சாம்பார் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட் சுத்தமாக இருக்காது. பட் அதோட கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட் இது ஓகே. ஏடிபிங்கிறதுனால தான் நாங்கள் வந்தோம், மற்ற ஹோட்டலில் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஃபஸ்ட்டு சாம்பார் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். பொதுவாக இந்த சாம்பார் எப்படி இருக்குன்னு தெரியல, ரிஸ்க் எடுத்து தான் சாப்பிட போகிறேன். ஆனால் பார்த்தாலே நம்ம ஊர் சாம்பார் மாதிரி தெரியல. பரவாயில்ல, இங்கே உள்ள சாம்பார் கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல. ஆனால் நம்ம ஊர் ஏடிபியில் இருக்கிற அளவுக்கு இல்லை, பட் ஓகே, நாட் பேட். இப்போ நம்ம மைசூர் என்டர் ஆகிட்டோம். ஆக்சுவலாக ஸ்ரீரங்கப்பட்டினம்னு ஒரு இடம் இருக்குது மைசூருக்கு முன்னாடி. பெங்களூர்லேருந்து மைசூர் வர வழியில் ஸ்ரீரங்கப்பட்டினம்னு, மைசூர்லேருந்து 15 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. பட் அங்கே வந்து ரங்கநாத சுவாமி கோயில் ஒன்று ஃபேமஸ், அப்புறம் திப்பு சுல்தானோட பேலஸ் ஒன்று இருக்குது. இது ரெண்டும் அங்கே ஃபேமஸ்.
பட் நமக்கு இங்கே டைம் இல்லைங்கிறதுனால நம்ம உடனே வந்துட்டோம். ஏன்னா 5 o'clock வந்து இங்கே மைசூரில் உள்ள பேலஸ் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட், இங்கே அலௌடு இல்லைங்கிறதுனால சரி பேலஸ் தான் மெயினாக பார்க்குறதுக்காக நம்ம இப்போ போகிறோம். ஸோ அதனால் அந்த இடம் பார்க்க முடியல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நேராக பேலஸ் தான் பார்க்க போகிறோம். பேலஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா சாமுண்டீஸ்வரி டெம்பிள் போகிறோம். ஒரு வழியாக நம்ம மைசூருக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஒரு பெரிய லாங் டிரைவுக்கு அப்புறம் மார்னிங் 5:30க்கு நம்ம கிளம்பினோம். இப்போ நம்ம ரீச் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா 4 o'clock மைசூர் பேலஸில் இருக்கோம். இப்போ நம்ம இடையில நிறைய டிராஃபிக்ஸ் அது இது நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு வழியாக நம்ம வந்து சேர்ந்துட்டோம். பேலஸ் இப்போ பார்க்க போகிறோம். பேலஸ் பார்த்துட்டு வேறு ஏதாவது பிளேஸ்க்கு வந்து டைம் இருந்தால் பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு மார்னிங் வந்து வயநாடு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இது பார்த்துட்டு எப்படி டைம் இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் ஃபர்தர் பிளான் நமக்கு. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கிறதா போயிட்டுருக்கோம். நம்ம பேலஸ் உள்ளார போய் பார்க்குறத செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா அது பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.